அனைவருக்கும் வணக்கம். நேற்று இரவு வன்னியர் சங்க மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நடத்துனாங்க. அதில் அந்த மாநாடு எதுக்கு நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உள்ள 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்கு தான் மாநாடே நடத்துன்னு நான் பார்த்தேன். நான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். ஏன்னா இவர் திமுக, அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர் திமுக குறை சொல்லி அதிமுக கூட்டணிக்கு போறதுக்காக எல்லா சந்தர்ப்ப சூழலையும் ஏற்படுத்தி அவர் பேசினாரு. அதுக்கடுத்து ஐயா, அதாவது பெரிய ஐயா, அவர் நான் பேசுறாரு, திமுக கூட்டணியில போற மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்குறது, கூட்டணியை நான் தான் தீர்மானிப்பேன், யாரும் என்னை தாண்டி முடிவெடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் 2 பேருக்குள்ள அந்த இன்னமும் அந்த சண்டை ஓயலன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாநாட்டிலேயே வெட்ட வெளிச்சமா நம்ம பார்த்துருக்கோம். இப்ப இதுல என்னன்னா, குறிப்பா அன்புமணி ராமதாஸ் அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னா, நாங்க அதாவது எல்லாமே படிங்க, அதாவது வன்னியர் சமூகத்து இளைஞர்கள்லாம் படிங்க, நம்ம இன்னமும் முன்னேறல அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு அடைய வேண்டிய ஒரு கருத்துக்களை சொல்றாரு. ஓகே, அது பரவாயில்ல, ஃபைன். ஆனா அவர் என்ன சொல்லிட்டு சொல்றாருன்னா, மற்ற தலைவர்கள் மாதிரி அத்துமீறி அது மாதிரிலாம் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அரசியல் நிலைப்பாடுன்னு பார்த்துங்க. ஏன்னா எழுச்சி தமிழ் அவர்கள் அடங்கும்போது அத்துமீறி திமிரி எழு திருப்பி அப்படின்னு இந்த முழக்கத்தை யாருக்கு எதிராக வச்சாரு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அரசியல் தெரியாத ஒருத்தர், அரசியல், அதான் அன்புமணிக்கு அரசியலே தெரியல அப்படின்றதுக்கு இது ஒரு சான்றா நம்ம பார்க்கலாம். ஏன்னா அடங்கும்போது அத்துமீறி திமிரி எழு திருப்பி அப்படின்னு சொன்னது அந்த இது முழக்கம் கிட்டத்தட்ட போலீஸுக்கு, அதாவது காவல்துறைக்கு எதிராக எழுப்பப்பட்ட ஒரு முழக்கம் அது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 90 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறை தலித் மக்கள் மீது அவ்வளோ பெரிய வன்முறைகள் நடத்தினாங்க. அப்பதான் நீங்களாம் கேள்வி கேட்க வந்துட்டீங்களா, நீங்களாம் ஆர்ப்பாட்டம் பண்ண வந்துட்டீங்களா, உங்களெல்லாம் யார் இந்த அதிகாரம் கொடுத்தான்ட்டு காவல்துறை தலித் மக்கள் எங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாலோ, எங்க ஒரு போராட்டம் நடத்தினாலோ அந்த மக்களுக்கு எதிராக, அதாவது இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவாக அவங்க களத்தில் நின்னாலே மிகப்பெரிய ஒரு வன்முறையை காவல்துறையை கட்டவிழ்த்து விட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்காக தான் எழுச்சி தமிழ் அவர்கள் அடங்கும்போது அத்துமீறி திமிரி எழு திருப்பி அப்படின்னு காவல்துறையை தான் சொன்னாரு. எழுச்சி தமிழர் என்னைக்குமே எந்த சமூகத்துக்கும் எதிராக முழக்கங்களும் விட்டதில்லை. அதே போல மக்களையும் அவங்களுக்கு எதிராக திருப்பினது கிடையாது. அரசியல் ரீதியா ஜனநாயக மக்களை ஜனநாயகப்படுத்தணும், அரசியல்படுத்தணும், இதுதான் அவருடைய கொள்கையாகவும் இருக்கு, அரசியல் நிலைப்பாடாகவும் இன்று வரை இருக்கு. மக்களை ஜனநாயகப்படுத்தணும், அரசியல்படுத்தணும், இதுதான் அவரோட கொள்கையா இருக்கு. ஒரு வன்னியர் சமூகத்துக்கு எதிராக அவர் வன்முறையை தூண்டி விடுறதோ, இல்லை மற்ற, அதாவது தலித் அல்லாத சமூகத்துக்கு எதிராக வன்முறையை தூண்டி விடுறதோ அதை போன்ற அரசியலே அவர் பண்றது கிடையாது. ஏன்னா சமூகம் சார்ந்த அரசியலை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் எழுச்சி தமிழர். ஜனநாயக முறைப்படி என்ன சட்டம், அதாவது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் தான் அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அன்புமணி மாதிரி இளைஞர்கள் கத்தியை கொடுத்து, நீ ரயிலை ஓட, நீ பஸ் அடி, எல்லாம் எது வேணாலும் பார்த்துக்கலாம், குடிசையை கொடுத்துங்க அப்படின்னு இது மாதிரியான அரசியல் பண்ணதில்லை. ஏன்னா உங்களோட கேவலமான அரசியல் இந்த மேல் பதில பார்த்துட்டோம்ல. அதாவது இவங்க சமூக நீதி போராளின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த சமூக நீதி போராளி அந்த வழக்கறிஞர் பால்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க, நீ போய் பேசு, நம்ம மக்கள்கிட்ட தலித் மக்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கக்கூடாது, கோயில் நுழையக்கூடாது, ஐயா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எவ்வளவு கேவலமான அரசியல்லாம் இந்த பாலு அந்த மக்கள் மத்தியில அதாவது அந்த வன்னிய சமூக மக்கள் மத்தியில எவ்வளவு பேசலாம். ஏன்னா ஒரு சமூக நீதி போராளினா அனைவரும் சமமா இருக்கணும், எல்லாமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனா இந்த சமூக நீதி போராளி எப்படி பேசுவார்னா, வன்னிய மக்கள் நீங்க எந்த சமூகத்தாலும் உள்ள விடுங்க, ஆனா தலித் சமூகத்தை உள்ள விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவர், அரசியல் கட்சி தலைவர் தான் ராமதாஸ் அவர்கள். அதே போலதான் அவருடைய பிள்ளையும் அப்படிதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. கையில டாட்டோ போட்டுக்கிட்டு, அதாவது அக்னி சட்டியை வரைஞ்சிக்கிட்டு, நம்ம யார் தெரியுமா, நம்மளோட பரம்பரை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்களை அதாவது கல்வியை நோக்கி, அறிவியலை நோக்கி, ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போக விடாம, நீங்க இந்த சாதி சங்கத்துக்குள்ளே இருங்க, நம்ம சாதி பெருமையா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு தலைவராக தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று வரை தமிழக மக்களால் பார்க்கப்படுது. அதனாலதான் சொல்றோம், அவர் சமூக நீதி போராளி சொல்லிதான் மேல் பாதியில போயிட்டு, ஐயா சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அதெல்லாம் எக்காரந்து கொண்டு நம்ம பின்வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி பட்டியல் சமூக மக்களை கோவிலுக்குள்ள விடக்கூடாதுன்னு எவ்வளவு கேவலமான அரசியல் பண்ண ஒரு கட்சி தான் பாமக கட்சி. அந்த கட்சி தலைவர் தான் ராமதாஸ் அவர்கள்.
அதான் இந்த மாதிரியான ஒரு செயல் நிலைப்பாடுகள் தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. அதே போல வந்து நேற்று வந்து மாநாட்டில் வந்து பெருந்திரளான வந்து வன்னியர் மக்கள் வந்து பங்கேற்று இருந்தாங்க. அதான் இந்திய கட்டமைப்பு என்பது வந்து ஒரு சாதிய கட்டமைப்பு. இந்த சாதிய கட்டமைப்புல வந்து ஒரு பெரும் கூட்டத்தை வந்து கூட்டுறது வந்து சாதாரண விஷயம் தான். இது வந்து பெரிய ஒரு வரலாறு, பெரிய ஒரு அதிசயம் அப்படிலாம் கிடையாது. சாதிய ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு நாட்டுல வந்து சாதி ரீதியா வந்து மக்களை அணிதிரட்டுறது என்பது சாதாரண விஷயம். எல்லாமே வந்து ஈஸியா வந்து வந்துருவாங்க. ஆனா வந்து இந்த சாதிய கட்டமைப்புல வந்து சாதியை எதிர்த்து சமூக நீதிக்காக போராடி, அதாவது மக்களை வந்து அணிதிரட்டி சாதி வேணாம், எல்லாருமே சமம், இங்க பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவன் வந்து ஒரு கூட்டத்தை வந்து அணிதிரட்டானா அதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனையா வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா வந்து சாதிய கட்டமைப்பு உள்ள ஒரு நாட்டுல வந்து சாதி வேணான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் போடுதுன்னா அது எவ்வளவு பெரிய புரட்சி. அது அந்த புரட்சி தான் வந்து எழுச்சி தமிழர் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. மே 31 வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து பிஜேபி கொண்டு வந்த அந்த வகுப்பு சட்டத்தை வந்து எதிர்த்து வந்து மிகப்பெரிய ஒரு பேரணி வந்து நடத்துறாரு. அதே போல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது வந்து ஒரு தனி மனித, அதாவது ஒரு சமூகத்துக்கான ஒரு கட்சி கிடையாது. எல்லா சமூகத்துக்குமான கட்சியா வந்து பிசிகே வந்து தொடர்ந்து செயல்பட்டு வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்திய வரலாற்றிலே வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதிப்புனா களத்துல இறங்கி போராடி அந்த மக்களுக்காக வந்து போராட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணி நடத்த ஒரு கட்சியை வந்து பார்க்க முடியுமா? பிசிகே தவிர மற்ற எந்த கட்சியும் எல்லாம் அறிக்கை விடுவாங்க, பேட்டி கொடுப்பாங்க. ஆனா வந்து போராட்டமோ அந்த களத்துல இறங்கி செயல்படுவதை வந்து பார்க்க முடியாது. அது விசிக்க மட்டும்தான். அது வன்னியர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், மற்ற எந்த சமூக மக்களுடைய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த மத பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த மக்களுக்காக, உரிமைகளுக்காக வந்து போராடக்கூடிய ஒரே தலைவர் தான் வந்து எழுச்சி தமிழ். அவர் வந்து மத ரீதியாவோ சாதி ரீதியாவோ வந்து செயல்படக்கூடாது. எங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் வந்து அவர்கள் குரல் ஒலிக்கும். ஏன்னா வந்து பட்டியல் சமூக மக்கள் வந்து குரல் வந்து ஒடுக்கப்படுகிறது, நசுக்கப்படுகிறது. அதெல்லாம் வந்து அந்த இடத்துல போயிட்டு அவர் நின்று அந்த மக்களுக்கான விடுதலையை வந்து வாங்கி கொடுப்பதற்கு, அந்த மக்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவர் வந்து போராடிட்டு இருக்காரு. ஆனா அதனால வந்து இங்க இருக்கிற சாதியவாதிகள் என்ன பண்றாங்க, இவர் வந்து தலித் தலைவர், தலித் கட்சி அப்படின்னு சொல்லி அந்த சாதி வட்டத்துக்குள்ள வந்து சுருக்கிற புத்தி தான் வந்து அந்த சாதியவாதிகளுக்கு இருக்கு. ஆனா எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து இப்பொழுதுமே வந்து சமூகத்துக்காக போராடக்கூடியவர், சமூக நீதிக்காக போராடக்கூடியவர், ஜனநாயக ரீதியா வந்து மக்களை அணிதிரட்டி யாருக்கு என்ன பாதிப்போ அந்த பாதிப்பை வந்து போக்கி மக்கள் எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து போராடக்கூடிய ஒரு தலைவராக வந்து இன்று வரை வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. அதனால வந்து பிஜேபி வந்து எல்லாத்தையுமே விலைக்கு வாங்க முடிஞ்ச தலைவர்களை வந்து எழுச்சி தமிழர் மட்டும் விலைக்கு வாங்க முடியாத காரணம் என்னன்னா, கொள்கை உறுதியோடு இருக்கிறாரு. அதனாலதான் வந்து இவரை வந்து டச் பண்ணவே முடியாத ஒரு இடத்துல வந்து பிஜேபி இருக்கு. அதனாலதான் வந்து இன்று வரை வந்து அவர் வந்து நாங்கள் வந்து யாரையும் நம்பி நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி இவ்வளவு போல்டா அறிவிக்கிறாருன்னா காரணம் என்னன்னா கொள்கை உறுதிப்பாடு தான். புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் கார்ல் மார்க்ஸையும் வந்து உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருப்பதால் மட்டும்தான் வந்து இது போன்ற ஒரு உறுதியான நிலைப்பாடுகள் எடுக்க முடியும். இப்ப ராமதாஸ் மாதிரி வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து எங்க தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்ல் மார்க்ஸுக்கு எதிரான ஒரு படத்தை வந்து எடுத்தவர் தான் வந்து மோகன்ஜி. அவரை வந்து ஆதரிக்கிற ஒரு நிலைப்பாடை தான் எடுத்திருக்கிறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். இடதுசாரி சிந்தனையை கொண்ட ஒரு பாமக கட்சி வந்து வலதுசாரி சிந்தனையை நோக்கி பயணிக்கிற ஒரு இயக்குனருக்கு வந்து சப்போர்ட் பண்றாருன்னா அந்த சாதி உணர்வு, சாதி புத்தி அவங்க எப்படி வந்து சமூகம் சார்ந்து செயல்பட முடியும், சமூக நீதிக்காக போராட முடியும்? இதெல்லாம் வந்து தமிழக மக்கள் வந்து தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பா வன்னிய சமூகத்தில் பிறந்த சாதியற்ற மனிதர்களும் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து இவர்களை வந்து புறக்கணிச்சு தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சு இவர்கள் வந்து தமிழகத்தை விட்டு அப்புறப்படுத்துற ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்கள் தான் வந்து வன்னிய சமூகத்தில் பிறந்த சாதியற்ற மனிதர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் இவருடைய அரசியல் நாடகங்கள்லாம் வந்து மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிகிறது. குறிப்பா வந்து வன்னிய சமூகத்தில் பிறந்த மனிதர்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து நல்லா தெரியுது. அதனாலதான் வந்து பாமக வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியோ அவங்களுக்கு வந்து வாக்கு சதவீதத்தையோ உயராம வந்து மிகப்பெரிய அளவுல வந்து சரிவை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழல் வந்து இன்று வரை இருக்கு. பார்க்கலாம் இவர்கள் திருந்துவார்களா, திருந்தி சமூகம் சார்ந்த மக்களை வந்து ஒன்று திரட்டி எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு எடுத்தால் மட்டும்தான் வந்து இவங்க மேல வர முடியும். ஆனா வந்து அது வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து பிஜேபி இவங்களுடைய கொள்கை என்னவோ அதே பிஜேபி கொள்கை. இவங்களுக்கு ஒரு தனி கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. சாதி அவன் மதம் ரெண்டும் ஒண்ணு, ஒரே குட்டையில ஒருண மட்டைகள் தான் இது. அதனால வந்து பாமக கழிஞ்சு
பிஜேபி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் தமிழ்நாட்டில் வந்து இன்று வரை நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து சாதியவாதிகள்லாம் வந்து பிஜேபி பக்கம் போவதற்கான வந்து எல்லா சூழலும் வந்து ஏற்பட்டு இருக்கு. கூடிய விரைவில் ராமதாஸ் அவர்களும் வந்து பிஜேபியில் இணைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.